முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. இன்னைக்கு தத்துவமசின்ற தலைப்பில் பிரம்மஞானத்தை பெறுவதற்காக சிரவணம் செய்தவர்கள் 2500 ஆடியோக்களை கேட்டவர்களுக்காக அவர்களுடைய அறிவு அனுபவமாகணும், இறை அறிவு இறை அனுபவமாகணுங்கிறதுக்காக அகண்ட பார்வை ஆழமான பார்வையாகணுங்கிறதுக்காக தத்துவமசி என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து விசாரம் செய்கிறோம். இதில் 5 தத்துவங்களை 11,000 மந்திரத்தில் மறைஞ்சிருக்கிற 1000 தத்துவங்கள் இருந்தாலும் ஒரு 5 தத்துவங்களை கையில் எடுத்து அந்த தத்துவங்கள் மேலே இந்த 11,000 மந்திரத்துக்குள்ளே 127 உபநிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மறைப்பொருளை, மகா வாக்கியங்களை, மந்திர வார்த்தைகளை, அதனுடைய ஸ்தூல அர்த்தம், சூக்ஷ்ம அர்த்தம், இதை தாண்டி ரகசிய அர்த்தங்களை விசாரம் செய்தால் அறிவானது அனுபவமாகிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ நாம் போகிறதெல்லாம் முழுக்க முழுக்க லாஜிக். நாம் இந்த தத்துவமசி பூர்த்தி பண்ணும்போது யார் செய்தாலும் தத்துவமசி கேட்டால் அறிவு அனுபவமாகணும். யார் இந்த தத்துவமசி விசாரத்தை யார் கேட்டாலும் இப்போ நாம் சொல்கிற அறிவு அனுபவமாகும், அகண்ட பார்வை ஆழமான பார்வையாகும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாயிடும். அதில் சந்தேகம் வேண்டாம். சொல்லிதான் செய்கிறோம். அகண்ட பார்வையில் பிரம்மம் யார், ஜகத் யார், ஜீவன் யார், இந்த மூன்றையும் தனித்தனியாக பேசியிருக்கோம், சேர்த்தும் பேசியிருக்கிறோம். இப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்காக ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம் அப்படிங்கிறதுல ஒரு அரிய கருத்து, யாருமே விளக்க முடியாத கருத்து. இதுவரைக்கும் யாரும் நீங்கள் சிரவணம் பண்ணியிருக்க முடியாது. ஜீவனும் பரவனும் ஒன்று தாங்கிறத எத்தனையோ உதாரணங்கள் சொல்லியிருக்கேன், எத்தனையோ தத்துவங்களையும் விசாரம் செய்திருக்கிறோம். இப்போ ஒரு கருத்து சொல்கிறேன், அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ரொம்ப அரிய விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். இப்போ உலகத்தில் ஜீவன ஈஸ்வரம், ஜீவ ஈஸ்வரம் ஒன்று தான் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு என்ன கேட்டால், முதல்ல அனுபவத்தையே அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, அனுபவத்தை சொல்லலாம். அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் கம்பெனியில் உங்களை எம்டி பார்க்க முடியாத ஒரு அரிய நிலையில் இருக்கிறவர், கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்குறவர், அவர் உங்களை பார்க்கணுன்னு கூப்பிட்றாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு செய்தி வரும். இந்த பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு, அவனை மேலே தூக்குங்க, உயர்த்துங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை, அப்போ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உங்கள் அறிவு உங்கள் உழைப்பு அங்கீகரிக்கப்படும் போது ஒரு ஆனந்தம் பெருகும். அப்போ நீங்கள் யார்கிட்ட முதல்ல பேசுவீங்க? செய்தி வந்துடுத்து உங்களை எம்டி பார்க்கணுங்கிறாரு, உங்கள் கூட அன்பாக பேசணும் விருப்பப்படுறாரு.
ஏதோ ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தமாக இதை உங்கள் சீனியர் சொல்கிறார், உங்கள் சிஇஓவோ யாரோ சொல்கிறாங்க, என்னப்பா பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ண, என்னையே தாண்டிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லையா, பாரத்தில் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு பாரத் ரத்னா அவார்டு, ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணி ஒரு அவார்டு கவர்மெண்ட்டு உங்கள் நேம் கொடுத்துருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரலுக்கு நேம் கொடுத்துருக்கு உங்கள் நாமத்தை. அப்போ உங்களுக்கு எப்படி அனுபவம் ஏற்படும்? அப்போ முதல்ல யார்கிட்ட பேசுவீங்க? ஆ, வெரி குட். உங்களுக்குள்ளே தான் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்குள்ளே தான் நீங்கள் பேசுகிறீங்க. யார் பேசுகிறா? சித்து பேசுது. யார்கிட்ட பேசுனா? சத்துக்கிட்ட பேசுது. இப்போ 2 பேர் இருந்தால், இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நீங்கள் சந்தேகத்தோடு வரீங்க, நான் இங்கே பேசுகிறேன், அது கிளியர் ஆகுது. நீங்கள் சந்தேகம் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் இந்த சப்ஜெக்டில் இருக்கிற விஷயத்துக்கு ஏதோ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா, 2 கருத்து எல்லாருமே அதிகமாக சொல்கிற விஷயம், ஜி நாங்கள் எந்த குழப்பத்தில் எந்த சந்தேகத்துக்கு பதில் தேடிட்டு இருந்தோமோ அது இன்றைக்கி கிளாஸு, அந்த சந்தேகத்தோட வேணும், அதை பற்றியே நீங்கள் கரெக்டாக அப்படியே சொல்லுவீங்க, அதுக்கு பதில் கிடச்சிச்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிலர் என்னையே சொல்கிற மாதிரி இருக்குஜி, என்னையே குத்துற மாதிரி இருக்குஜி, சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்குஜி அப்படிலாம் சொல்லுவாங்க. அகங்காரம் இருந்தால் இதெல்லாம் அப்படி தான் தோணும். முதல்ல சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறீங்க, நீங்கள் பேசுகிற பேச்சில் அந்த சந்தேகத்துக்கு பதில் வருதுங்கிறது ஒரு உண்மை. அங்கே சந்தேகம் யாருக்கு, யார் சந்தேகத்தை பதில் சொல்கிறான்னா ரெண்டுமே நீங்கள் தான். எப்படின்னு கேட்டால், இப்போ நான் சொன்னேன்ல, முதல்ல யார்கிட்ட பேசுவீங்கன்னா, உங்கள் பிரச்சனையாக இருந்தால் கூட, பெரிய நெருக்கடியாக இருந்தால் கூட, முதல்ல நீங்கள் உங்ககிட்ட தான் பேசுகிறீங்க, உங்களுக்குள்ளே தான் நீங்கள் பேசுகிறீங்க. அங்கே பேசுகிறவனும் கேட்குறவனும் ஒருத்தன் தான். இப்போ நான் வெளியில் இருக்கேன், நீங்கள் உள்ளே இருக்கீங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் கேட்குற சந்தேகம் சித்து, பதில் சொல்கிறது சத்து. அது உள்ளே இருக்கிறதும் ஒன்று தான், வெளியில் இருக்கிறதும் ஒன்று தான். நீங்கள் உங்கள் தேடல் சரியாக இருந்துச்சுன்னா பதில் உடனே வந்துடும். தேடல் நியாயமானது, தர்மமானது, சத்தியத்தை சார்ந்ததுன்னா பதில் உடனே வந்துடும். தவறானது இருந்தால் உடனே வராது, ரிசல்ட்டே உடனே சொல்ல மாட்டாங்க. கடைசி இதே ப்ரமோஷனை டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க. கடைசி செகண்ட் வரைக்கும் உங்களை போட்டு, நீங்கள் எதிர்பார்ப்பெலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன், உங்களை வச்சு செஞ்சிடும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிவிட்டு, வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, கடவுளே அப்படிலாம் உங்களை அப்படி இல்லாமல் சடனாக டக்குன்னு சொல்லி டக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கிளாஸில் வேதாந்தம் கேட்குறீங்க, பிரம்மஞானத்தை நீங்கள் அறியணும்னா நீங்கள் உங்கள் உள்ளம் சித்து உயிர் ஆசைப்படுது, கேட்குறது சித்து, உங்கள் சத்து தான் உங்களுக்கு பதில் சொல்லுது. நீங்கள் சத்து எங்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, சத்து எங்கும் இருக்குது. சத்து ஒரே நெட்வொர்க்கு எங்கும் இருக்குது, பாரதம் முழுவதும் இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. சிம் கார்டுங்கிற சித்து அணுக்களாக இருக்குது, அது சேர்ந்தால் சத்தாயிடும். அப்போ கேட்குறவனும், அதாவது பேசுகிறவனும் கேட்குறவனும் ஒன்று. உங்களுக்குள்ளே நீங்கள் பேசுகிறதும் அங்கே கேட்குறதும் நீ தானே. இது புரியுதா இல்லையா? அப்போ வெளியிலேருந்து பேசுனா அவர் வேற நான் வேறங்கிற துவைத்தம் இல்லை. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று. புரியுதா? மறுபடியும் ஒரு பிரச்சனையில் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னா, சித்து சத்துக்கிட்ட பேசுது, ஃபுல்லாக அம்மாட்ட பேசும், சிஷ்யன் குருகிட்ட பேசுவாங்க. நீங்கள் குருங்கிறவர் சத்துன்னு அவர் எங்கும் இருக்கார், உங்களுக்குள்ளேயும் இருக்கார். அங்கே பேசுகிறதும் நீ தான், கேட்குறதும் நீ தான். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. அனுபூதி அது அல்ல, அதை தான் இங்கே நான் உடைக்கிறேன். பேசுகிறது வேறு, கேட்குறது வேறு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பிரச்சனை அப்போ யார் பேசுகிறா, யார் கேட்குறா? நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சத்து, நான் சத்து எங்கும் இருக்குங்கிறேன், ஒன்று தான் இருக்குங்கிறேன். சித்து சரீரத்தில் இருந்து நான் சித்துன்னு நினைக்கிறதே தவிர அனுபவம் தான் சித்து. சித்தும் ஒன்று தான், எல்லாம் ஒரே குவாலிட்டி. இப்போ மாதுளம்பழத்தில், மாதுளம்பழங்கிற தோலில் சத்தில்
முத்துக்கள் என்ற சித்துக்கள் கூடியிருக்கின்றன. புரியுதா? ஒரே சுவையாக இருக்கும், ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், ஒரே அளவாக இருக்கும், ஒரே நிறமாக இருக்கும், எல்லாம் ஒன்றா இருக்கும். அது புரியுதா? இந்த மாதம் மூலம் டே 1லேருந்து நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கு. ஒன்று இப்போ யார் பேசுகிறா யார் கேட்குறான்னா பேசுகிறதும் கேட்குறதும் ஒருத்தந்தாங்கிறத ஒத்துக்கிறீங்கள? அப்போ இங்கே குருவாக உபதேசம் பண்ணுறதும் சிஷ்யனாக கேட்குறதும் ஒருவரே, ஒருத்தனே, ஒருவனே அப்படின்னு அரியன் சிந்தனையில் பூத்த சின்ன சின்ன மலர்கள்னு சொல்லுவாங்கள்ல. எதையோ ஒன்று செஞ்சுட்டு ஏதோ, ஏன்னா எனக்கு இந்த சந்தேகத்தை எப்படி எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணுறதுன்னு உதாரணத்துக்காக அரியன் பல நேரம் உதாரணத்துக்காக சிந்திப்பேன். உதாரணம் சரியான உதாரணம், எளிமையான உதாரணம், எல்லாருக்கும் புரிகிற உதாரணம் இருந்தால் அரியன் அங்கேயே வெற்றி அடைகிறதா எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். சாமானியர்கள், எளிமையானவர்கள், ரொம்ப பெரிய விசாரம்லாம் மகானுபாவுக்களாக இல்லாதவங்களுக்கு எளிமையாக புரியணுங்கன்னா உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, யார்கிட்ட கேட்குறீங்க, 2 பேரும் ஒன்று தானே. இதுக்கு முன்னாடி நீ யார் பிரார்த்தனை பண்ணுறா, யார் பிரார்த்தனை கேட்குறா, யார் பிரார்த்தனை சித்த பண்ணா, 3 பேருனாலும் அங்கேயும் நீ ஒன்று தான் இருக்க. இப்போ உனக்கு சந்தேகத்தோடு நீ பிரம்மஞானத்தை அறியணும்னு நினைக்கிற, அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுக்குற சத்து உங்களையும் இருக்குது, எங்கும் இருக்கிறது. அது இங்கிருந்து பேசுது. இங்கிருந்து பேசுகிறதா நீ நினைக்கிற, இங்கிருந்து எங்கிருந்தும் அது பேசும். யார் மூலியமாக வேணாலும் பேசும். இது புரியுதா? அப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியங்கிறது கற்பனையா இல்லை உண்மையா? உண்மை. மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா இதான் விசாரம். பெருசாக 4 மணி நேரம் சொல்லி உங்களுக்கு அதை சொல்லி இதை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி ரச சந்த அலங்காரம் அது இது அதெல்லாம் எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. உனக்கு புரியணும், லைட்டான உதாரணத்தை சொன்னான். அதனால் நான் நிறைய விஷயங்களை எளிமைப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, நிறைய மந்திரங்கள். அதனால தான் 11,000 மந்திரத்தை நம்ம எளிமைப்படுத்த முடியும், 100 வார்த்தையில் கொண்டு வர முடியும்னு சொன்னது. அதான் சொல்லி தான் செய்கிறோம். இன்றைக்கி சொல்லலை, 2000 ஆடியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். எதுக்கு இந்த வார்த்தை ஸ்டார்ட் ஆனிச்சு? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பற்றி பேசுகிறது தான் மனனம். சந்தேகமில்லாத தெளிவு இருக்கணும். இப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியங்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கணும், நான் வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், நான் ஆனந்தமாக பயணிக்கணுங்கிற உணர்வு உங்களுக்கு எவன் சொல்லி கொடுத்தான்? எந்த குரு சொல்லி கொடுத்தாரு? எந்த அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க? எந்த தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்குள்ளேயே இருக்கா இல்லையா? ஒரு எறும்புக்கு நான் வாழணும், நான் இருக்கணும், அதான் சத்துரு பேர். எப்போ நான் இருக்கணும், நான் வாழணும்னு நினைக்கிறியா, அந்த 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 உணர்வுக்கு பேர் தாங்க சத்து. நான் இருக்கணும், நான் வாழணும்னு நினைக்கிற உணர்வு இருக்குல்ல, அதுதான் சத்து. நான் அறியணும், நான் அடையணும்னு நினைக்கிறீங்கல்ல, அறியணும்னு நினச்சாலும் அடையணும்னு நீங்கள் அறியணும்னு நினைக்க மாட்டீங்க. சிலர் நினைப்பாங்க, எல்லாருமே அடையணும்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அதை அறியாமல் அடைய முடியுமா? எந்த பொருளையுமே நான் அறியாமலே அடைஞ்சிட்டு வந்துட்டேன், இது எனக்கு என்னன்னே எனக்கு தெரியாது, ஆனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு அப்படி எதாவது வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? அப்படின்னா ஸ்வீட்னா வாங்கிட்டு வருவீங்க. ஒரு கத்திரிக்காய் புதுசாக வந்துருக்குன்னு வச்சுங்களேன், கத்திரிக்காயில் ஏதோ ஒரு காய்கறிலாம் இப்போ புதுசாக காய்கறிலாம் வருது, அது பேர்லாம் நம்ம அது என்னென்னு கேட்குறோமா இல்லையா? அது எப்படியா இருக்கும்? இந்த காலிஃப்ளவருக்கு மாதிரி இன்னொன்று வருமே, அது ப்ரோக்கலி. அது எப்படி இருக்கும், எப்படி சமைக்கிறது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கேட்டோமா இல்லையா? சும்மா அதில் 2 போடு இதில் 2 போடுன்னா சொன்னோம். அப்போ அறியாமல் அடைய முடியாது. அடையணுங்கிற எண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போது சித்து அறியணும், அடையணுங்கிற சுபாவம், சொரூபம், உணர்வு 2ஆச்சா? சத்து சித்து ஆனந்தம். எல்லாருடைய குறிக்கோளும் ஆனந்தத்தை நோக்கி தான் இருக்குது. அதே மாதிரி சொல்லி கொடுத்தான். ஆனந்தம் இல்லாத இடத்துல நம்ம இருக்கவே மாட்டோம், சுகம் இல்லாத இடத்துல இருக்கவே மாட்டோம். துக்கமாக இருக்குன்னா டெய்லி உங்களை திட்டிகிட்டே இருக்கேன், வருவீங்களா? நீங்கள் வருவீங்க. நீங்கள் சுவைச்சிட்டீங்க, நீங்கள் பிரம்மானந்தத்தை சுவைச்சிட்டீங்க. இது பெரிய பொருட்டே கிடையாது. குரு சிஷ்ய உறவில் அந்த பொருட்டு இருக்காது. நீ திட்டினாலும் பாராட்டினாலும் 2த்தையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. பாராட்டினா கூட பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்போ பேசுகிறதும் கேட்குறதும் ஒருவனே. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்.
தத்துவமசி. எது பேசுதோ அது நீதான், எது கேட்கிறதோ அதுவும் நீதான். இது எப்படி அறியறது, அனுபவிக்கிறது? அதான் இந்த பிரச்சனைகளை உங்களை பார்த்தா உங்களுக்கே தெரியும். முதல்ல பேசுகிறது உங்ககிட்ட தாங்க. புலம்புறான்னு சொல்லுவாங்க, திட்டுறா, வந்து என்னமோ சொல்லுவாங்க. தானாகவே இது நடக்கும். இப்போ போகிறீங்க, ஒரு ரூட்டு தெரியல, முதல்ல யார்கிட்ட பேசுவீங்கன்னா உங்களுக்குள்ளே தான் பேசுவீங்க. அப்புறமா தான் ஆட்டோ டிரைவர்கிட்ட போயோ கடைக்காரங்கள்கிட்ட போயோ ரெண்டாவது தான் இப்படி போகணுமா, ரைட்டில் போகணுமா, லெஃப்ட்டில் போகணுமா அப்படிங்கிறதுலாம். அப்போ கேட்குறவனும் பேசுகிறவனும் ஒன்று. அதனால் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது அனுபவம். அறிவு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எங்கும் இருக்கு, அது பேசுகிறது. ஒன்று தான் அறியவில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, அது அறிகிறதா இப்போ நினைக்கிறது. அறியலைன்னு நினைக்கிறதும் அறிகிறேன்னு நினைக்கிறதும் ஒன்று தான். சந்தேகத்தை கேட்குறதும் கேள்விக்கு பதிலும் அதான் பேசுகிறவனும் கேட்குறவனும் ஒருத்தன் தான். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ரெண்டும் ஒன்று தான். அதுவும் நீயும் ஒன்று தான். தத்துவமசி. தத்துவமசி. அங்கே நேற்று வரைக்கும் அவித்யா மந்தரே வர்த்தமானாக, அதெல்லாம் அவன் மறக்கக்கூடாது. இந்த மகா வாக்கியம் நீங்கள் மெமரி பண்ணணும். நான்லாம் பழைய குருவாக இருந்தேன்னா இதை வந்து ஒரு 10,000 முறை எழுதிட்டு வா ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் சொல்லுவேன். அந்த காலத்து குருவாக இருந்தேன்னு வச்சிங்களேன், போன ஜென்மாவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். போன ஜென்மாவில் ஒரு 1000 ஜென்மாவுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கணும். இதை 10,000 வாட்டி சொன்னேன். ஏன்னா ஒரு ஜீவன் சொன்னால் இது யாருடைய லட்சணம்? அவித்யா மந்தரே வர்த்தமான ஜீவனுடைய லட்சணம். இப்போ நீங்கள் உங்களுக்கு 5 வார்த்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிரம்மம், ஜீவன், ஜகத்து, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். குரு, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். பிரம்மம், ஜீவம், ஜகத்து, குரு, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். 5 தானே சொல்கிறேன். இப்போ இந்த மந்திரம் அவித்யா மந்தரே வர்த்தமானாக எதில் வருது? ஜீவனில் வருது. இப்போ நீங்கள் மந்திரம் எடுத்தோடனே இந்த 5லே கொண்டு வந்துடலாம். இந்த உடம்பையே 5 பார்ட் ஆக்கிக்கலாம். ஒரு தலை அத்வைத்தம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். நெஞ்சு குரு, வயிறு ஜகத்து அப்படின்னு ஒன்று ஒன்றா. இடுப்பு நீங்கள் வந்து ஜீவன், கால் பேஸ் ஆதாரமாக இருக்கிறது அதுதான் பிரம்மம். எப்படி வந்து எல்லாம் மேலேருந்து பிரம்மம் கீழேருந்து கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். இப்போ இந்த 5ல் எது? இப்போ நான் இப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பற்றி பேசுகிறேன்னா, அது இப்போ உங்கள் உடம்புல நீங்கள் மேலே பிரம்மத்தை மேலே வைப்போம், கீழே என்னது அனுபூதி நம்ம ஜீவன்லேருந்து வைக்கணும். ஜீவன்லேருந்து வச்சு அனுபூதி தான் கடைசியாக வைக்க முடியும். ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் கடைசியாக வைக்க முடியும். அப்போ நீங்கள் முதல்ல வந்து ஜீவனை தான் வைக்கணும். அப்படி தானே வச்சா பொருந்தோம். இது வரிசைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, அதை விட்டுருங்க. முறையை அப்படின்னா பிரம்மம், ஜீவன், ஜகத்து, குரு, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். குரு இல்லாமல் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆகாது. நீங்கள் எந்த ரூட்டில் வந்தாலும் அங்கே குரு வந்தால் ஆகணும். யார் குருன்னா யார் உங்கள் இஷ்ட தெய்வமாக குரு. குருவை வேறா நீங்கள் நினைக்கக்கூடாது, அறியாமல் அது. இப்போ உங்களே நீங்கள் வேற தானே நினைக்கிறீங்க, நீங்களும் அவரும் வேறன்னு தானே நினைக்கிறீங்க. இப்போ கேட்குறதும் பதில் சொல்கிறதும் ஒருத்தவங்கிறது உங்களுக்கு புரியுதில்ல. இப்போ நீங்கள் காலையில் ஒரு பிரச்சனை, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு இதுக்கு சொல்யூஷன் தேடணும்னு சிந்திக்கிறீங்க. அப்படியே லைட்டாக அந்த வேலை இந்த வேலை பற்றி சிந்திக்கிறீங்க, அந்த லைட்டாக அங்கே வேலை இந்த வேலை பற்றி சிந்திக்கிறீங்க. சிந்தி சாயந்தரத்துக்குலாம் சொல்யூஷன் வந்துடுது உங்களுக்கு. யார் கேள்வி கேட்டால் யார் பதில் கொடுத்தா? அப்போ ஜீவனும் ஈஸ்வரும், கேட்பவனும் கேட்கப்படுபவனும் ஒருவனே. இது புரியுதா? இது எல்லாருக்கும் புரியும். ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் கேள்விக்கு பதில் தேடுறீங்கன்னா கேட்குறது யார், பதில் சொன்னது யார்? குருவை நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தா கூட, குரு வேற நீங்கள் நினச்சா கூட, உங்களுக்குள்ளே இந்த பதில் இருக்கே. ஒரு பொருள் வாங்கணும், அந்த பொருளை எந்த கடையில் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் காலையில் கேள்வி கேட்குறீங்க. சாயந்தரத்துக்குள்ளே யாரோ ஒருத்தவன் அதுக்கு அட்ரஸ் கொடுப்பான், லொக்கேஷன் சொல்லுவான், அனுபவத்தை சொல்லுவான், ஃபோட்டோவை அனுப்புவான். இருக்கா இல்லையா? யார் அது? கேட்டது சித்து, கொடுப்பது சத்து. நீ வந்து அந்த உருவத்தை பார்க்குற, வடிவத்தில் நாம ரூபத்தை பார்க்காத, அது பொய். நாம ரூபத்தில் இருக்கிறது எல்லாம் என்னது? தோன்றும் நிற்கும் மறையும், அசத்து இல்லை, மித்து. உனக்காக வந்து தோண்டிட்டு வேலையை முடிச்சுட்டு அது போயிடும்.
இப்போ பேசுகிறதும் கேட்குறதும் ஒருத்தவங்க தான் தெரியுதா? இது எனக்காக ஒத்துக்கிறீங்களா, உங்கள் உள்ளுணர்வை ஒத்துக்குதா? அதே தான் விஷயம். இன்றைக்கி ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் வந்துருக்கு, புதுசாக யாரை போட்டிருக்காங்க, நேற்று கிளாஸும் நல்லா போட்டிருக்காங்க. சரி, இப்போது அவித்யா மந்தரே வர்த்தமானாக இருட்டில் வாழ்கிறார்கள் சாமானியர்கள். இருட்டில் வாழ்கிறார். எவ்வளோ பேர் சாமானியர்கள்னால் 95% சாமானியர்கள் தான். ஏன்னா ஒருத்தனுக்கும் பிரம்மஞானம் இல்லை. இருட்டில் வாழ்கிறார்கள். அதோகதியில் வாழ்ந்துட்டுருக்கான். அதோகதியில் மெய்ப்பொருளை தேடுறான். அவனுக்கு அது தொடர்ந்தா ஈஸ்வர கிருபா கிடைக்கும். அவித்யாவில் இருந்தாலும் மெய்ப்பொருளை தேடுறான்னா ஈஸ்வர கிருபா கிடைக்கும். குரு அப்பியர் ஆவாங்க, குரு தோன்றுவாங்க. குரு தோன்றி உன்னை யூட்டர்ன் பண்ணி விடுவாங்க. நீ எவ்வளோ அதோகதியில் போனாலும் அந்த ஆழத்துலேருந்து உன்னை தூக்குற வல்லமே அவங்களுக்கு இருக்குது. அவங்க பார்வை ஒன்றே போதுமானது. அவங்க பார்வை ஒன்றே போதுமானது. அவங்க பார்வை ஒன்றே போதுமானது. அப்படி தான் நான் அனுபூதி செய்கிறேன். அடியனுடைய செயல்பாடுகளில் இப்போ சமீபம் கரண்ட் அஃபேர்ஸ் வீடு போயின்ட்டுருக்கல, அதில் ஒவ்வொரு நாளும் என்ஜினியர்ஸு ஆச்சரியப்படுறாரு, வேலைக்காரங்க ஆச்சரியப்படுறாங்க, அந்த ஆர்கனைசராக ஆச்சரியப்படுறாங்க, என்ஜினியர்ஸ் ஆச்சரியப்படுறாங்க. யதார்த்தமாக தான் சொல்லுவேன். ஆனால் அவங்க பெரிய விஷயமாச்சு, இவ்வளோ நுட்பமான விஷயத்தை இவ்வளோ எளிமையாக சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியும். இது நம்ம ஒரு இதை வடிவமைக்கிறோம், டிசைன் பண்ணுறோம். அங்கே அந்த டிசைன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, ஆச்சரியப்படுறாங்க. அவங்க கட்டி முடித்த பிற்பாடு தான் இந்த ஷேப்புக்கு வருங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நமக்கு இந்த ஷேப்பு சரியில்லை, இந்த ஷேப் தான் சரியாக வரும்னு சொல்கிறோம். எல்லா விஷயத்துலையும் வென்டிலேஷனாக இருக்கட்டும், பிரைட்னஸாக இருக்கட்டும், வெளிச்சமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஒரு 5 ஆண்டுகள் படிக்க வேண்டிய ஸ்டடியை இந்த 6 மாதத்தில் அடியன் ஸ்டடி பண்ணியிருக்கேன். எல்லாம் என்னுடைய சிஷ்யர்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். கண்டிப்பாக 100 விஷயம் இருக்கு, ஃப்ரீ தான். 1 லட்சம். அவித்யா மந்தரே வர்த்தமானாக, அது மகா வாக்கியமாக. இன்னைக்கு மந்திரம் ந நரணாவரண புரோக்தா. இப்போ பிரம்மத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு முமுட்சுவாக இருக்கக்கூடிய, உண்மையான முமுட்சாக இருக்கக்கூடிய, இறைவனை தெரிஞ்சுக்கணும், அவர் கூட சொரூபத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கக்கூடிய நச்சிகேதனுடைய கேள்விக்கு, பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கிறார். குரு செவி சாய்க்கிறார். யார்? இப்போ யமன் குருவாயிட்டார். ந நரேனாவரன் புரோக்தக. இதை வெளிப்படையாக பேச முடியாது, பிரம்மத்தை டைரக்டாக பேச முடியாது. ஏச சுவிஜ்ஞேயோ பகுதான் சிந்தியமானக. இதை அறியணும்னா பல தத்துவங்களை நீ ஆராயணும். இருக்கா இல்லையா? இறைவனை அறியணும்னா பல தத்துவங்களை நீ ஆராய்ந்தாகணும்ப்பா. நேரடியாக இதுதான்னு சொல்ல முடியும். ஏன்னா பாக்கி அதுக்கு தான் ஒக்காரும் மிக்காரும் தமிழில் சொல்லுவாங்க. ஒக்காரும் இல்லை, மிக்காரும் இல்லை. ஒக்காருன்னா அதுக்கு இணையாகவும் அதுவும் இல்லை. பிரம்மத்துக்கு பதிலாக நான் இதை சொல்லி பிரம்மத்தை உனக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இணையாக சொல்கிறது ஒக்கார். மிக்காருனா அவருக்கு மேலே ஒருத்தவங்க யாரும் இல்லை. எக்ஸாம்பிள் எந்த எக்ஸாம்பிளும் சொல்ல முடியாது. பரம்பொருளுக்கு அன்புங்கிறதையே சொல்ல முடியாது, அமைதிங்கிறதே சொல்ல முடியாது, ஆனந்தங்கிறதே சொல்ல முடியாது. இதுதான் இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு வார்த்தை சொல்ல முடியும். இந்த 3 வார்த்தைக்கும் பிரம்மோன்னு தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. அதனால் இது நிறைய ஆவரணங்கள் இருக்குது, மறைச்சிருக்கு, நேரடியாக வெளிப்படையாக சொல்ல முடியாது. 1 பாயிண்ட்டு. 2வது இது அறியணும். பகுதா சிந்தியமான நிறையா தத்துவங்களை நீ அனலைஸ் பண்ணணும். என்ன தத்துவம் அனலைஸ்? இது 5 தத்துவம் தான். ஜீவன்னா யார், பிரம்மம்னா யார், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னா என்ன, அதை யார் பண்ணுறா, எப்படி பண்ணுறாங்க,
குருவுடைய ரோல் அங்கே என்ன? யார் குருவாக வராங்க? அதுவே ஆச்சரியம். குருவாக வர்றது சிஷ்யன், உண்மையான சிஷ்யனுக்கு தான் குருவாக வரவங்களுக்கு தெரியும். கைதிக்கு தான் ஜட்ஜோடைய மதிப்பு தெரியும். நான் அவன் நிரபராதி, அவன் மேலே குற்றம் சுமத்தியிருக்காங்க, ஜட்ஜுக்கு தெரிஞ்சிடும். அவருக்கு தெரியும்னு இவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் நிரபராதி. அதுபோல் உண்மையான முமுட்சு தனக்கு முக்தி வேணும்னு நினைக்கும் போது அதில் அவனுக்கு தெளிவாக தெரியும், இவங்க நமக்கு முக்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற அனுபூதி அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதுபோல் பல தத்துவங்களை நீங்கள் ஆராயும் போது, இந்த 5 தத்துவங்களை ஆராயும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இன்றைக்கி சொன்ன யார் கேட்குறா, யார் சொல்கிறா, யார் பேசுகிறா, யார் கேட்குறாங்கிற தத்துவம் மறக்காதீங்க, அதை எழுதி வச்சுங்க. நான் மறந்து போயிடுவேன், சந்தர்ப்பம் வந்தால் ஞாபகம் வரும், இல்லைன்னா நான் மறந்து போயிடுவேன். அதேமாதிரி சச்சிதானந்தத்துக்கு உள்ள அர்த்தமும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கும் இந்த ஒரு உதாரணம் போதும். யார் பேசுகிறா, யார் கேட்குறா, இந்த பிரார்த்தனை பண்ண யார் பிரார்த்தனை பண்ணுறா, யார் பிரார்த்தனை கேட்குறா, யார் பிரார்த்தனையை சித்தி பண்ணுறா, எல்லாம் நீ தான். எல்லாம் ஒன்றுள்ள இருக்குங்கிற நீதான்னு சொல்கிறத விட எல்லாம் ஒன்றுள்ள இருக்குது, ஒன்றுள்ள இருக்குங்கிறத நீ ஒத்துக்கிட்டாலே அப்புறம் நீதாங்கிறது வெளிப்படும். அப்புறம் நீ யாரை தேடுவேன்னா உன்னை தான் நீ தேடின்னு இருக்க. எங்கேயோ போய் தேடின்னு இருக்க, ஆனந்தத்தை எங்கேயோ தேடுற. பீச்சில் தான் ஆனந்தம் இருக்கு. அந்த பார்க்கில் அழைச்சிட்டு போய், காரில் அழைச்சிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த மண்ணில் உருண்டு பிறண்டாதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனந்தம் உள்ளே இருக்கே, அதோட ஆனந்தம் மட்டும் இல்லை, எல்லாமே உள்ளே இருக்கு. அதுக்கு தான் முதல்ல சர்வசித்தங்கிறத நிரூபணம் பண்ணணும். இப்போ நான் அடுத்த கையில் என்ன எடுக்கிறேன்னா, இந்த சர்வசித்தக நான் கவனிக்கிறதே இல்லை, சர்வேஸ்வர நிலையை கவனிக்கிறேன். இறையாட்சி பண்ணணும் அப்படிங்கிறத கவனிக்கிறேன். சர்வசித்தகன் அந்த மக்கள் ஏதாவது ஒரு வசீகரம் ஆனால் தான் அந்த பேச்சை கேட்குறாங்க. யாராவது ஒருத்தன் வெற்றி பெற்றானால் தான் அவன் பேச்சை கேட்குறாங்க. அப்போ சில வேலைகள்லாம் செய்து காட்டணும் போல், அவங்களுக்காக சில வேலைகள் செய்து காட்ட போகிறோம் கூடிய விரைவில். நோட் பண்ணிங்க. பகுதா சிந்தியமானக. அதனால் பிரம்ம தத்துவத்தை நீ எளிமையாக அறியலாம், ஆனால் பல படிக்கட்டுகள் இருக்கு தம்பி. அனன்ய புரோக்தே கத்தி ரத்ர நாசிய. சரியான இதில் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அனுபூதி செய்தவர்கள் கூறக்கூடிய அந்த கதியை கூட ஒன்றால் பிடிக்க முடியாது. அனுபூதி செய்த அனன்யமானவர்கள், ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகி அனுபூதியில் இருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய கதையை கூட, கத்தியை கூட ஒன்றால் பிடிக்க முடியாது. நாசிய அணியான், ரொம்ப நுட்பமானது. பீடிகை போடுறாரு, அவன் விடுவானா? அவன் எல்லா பீடிகையும் சுவாகா பண்ணிடுவான். நச்சிகேத அருமையான பேர். அணியான், அது நுட்பமானது. ஹிய அதர்க்கியம். நீ எந்த லாஜிக் வச்சும் அங்கே நீ படிக்கட்டுலாம் அமைச்சு அதை நீ பிடிக்க முடியாது. லாஜிக்கு அடங்காது, தர்க்கத்துக்கு அடங்காது. நான் தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிருவேன் அப்படின்னா தர்க்கத்துக்கு முடிவே கிடையாது. லாஜிக்கு ஏன் அவர் வசப்பட மாட்டேங்கிறாருன்னா, லாஜிக்கே இல்லாத, அறிவே இல்லாத பக்தனுக்கு வசப்படுறாரு. அறிவுஜீவியாக இருக்கக்கூடிய மேதாவிகளுக்கோ பெரிய ஞானிகளுக்கோ அவர் வசப்படுறது இல்லை. புரியுதா? நீங்கள் என்னெல்லாம் பலம்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் வச்சு அவரை பிடிக்க முடியாது. அப்படி சொல்லுவாங்களா இல்லையா பக்தர்கள்? இப்போ இந்த மகாயுத்தம், மகாபாரதம் பெரிய ஒரு யுத்தம், இவ்வளோ பேர் சாக போகிறாங்களேன்னு இந்த சகாதேவன் கேட்குறான் மகாவிஷ்ணுகிட்ட. ஏன் இவ்வளோ பேர் சாக போகிறானா? எல்லாம் அவனுக்கு தெரியுது, ஞானி அவன். சகாதேவன் பெரிய ஞானி. இதெல்லாம் நிறுத்த முடியாதா? இதான் வழி இருக்குது, ஒரே ஒரு வழி இருக்குன்னு. இதுக்கு யார் சூத்திரகர்த்தாவோ அவனை கட்டி போட்டால் இந்த போரை நிறுத்திடலான்னு மகாவிஷ்ணு சொல்கிறார். யார் அந்த சூத்திரகர்? நான் தான் அப்படிங்கிறார். நீ ஒன்றை கட்டுறது எனக்கு ரொம்ப ஈஸின்றார் சகாதேவன். ஒன்றை கட்டுறது நீ என்ன பெருசாக சொல்ல போகிறேன்னு நினச்சேன், ஒன்றை ஒரு செகண்டில் கட்டிடுவேன், பார்க்குறியாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரணாகதி, அப்படியே நாமத்தை ஜபிச்சு பெருமாளை அவனுடைய பக்தியால் கட்டிடுறான்.
அண்ட சராசரங்கள் நின்று போகுது. நடந்தது. கடவுள் இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறீங்கன்னா இதெல்லாம் சத்தியம். பக்தனுக்கு அவ்வளோ பெரியாரிட்டி. இது ஒரு நுட்பமானது. பக்தியை விவரிக்க முடியாது. பக்தி தான் உங்களை யோகத்துக்கு, பக்தி தான் குருவை உனக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. பக்தியை நீ மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. பக்தி இல்லாமல் நீ இருக்கவும் முடியாது. அங்கே ஒரு செகண்டில் அவர் கட்டப்படுறாரு. அப்புறம் கெஞ்சிறார் பெருமாள், அவுத்து விட்றா, தர்மம் ஜெயிக்கணும்னா இந்த யுத்தம் நடக்கணும், கெட்ட பசங்கள்லாம் கெட்டு போகணும், நல்லவன் வாழணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ பக்திக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பரம்பொருள் அறிவுக்கு கட்டுப்படுறதில்ல, அன்புக்கு கட்டுப்படுது, அறிவுக்கு கட்டுப்படலை. நீ எத்தனை வச்சு அதை வச்சு இதை வச்சு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண, அதெல்லாம் முதல்ல அகங்காரத்தை விடு. குருவிட்ட முதல்ல வந்தோடனே எதுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி அகங்காரத்தை விட்டு நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி என்னது தலை சாயுது, கை கட்டி வாய்ப்பொத்தி தலை சாயுது நமஸ்காரம் பண்ணேன்னு ஏன் சொல்கிறோன்னா, அகங்காரத்தை விட்டால் தான் இங்கே இருக்கிறது பேசும். பேசுகிறது அங்கே ரீச் ஆகும், ரெசீவ் பண்ணும். நீ ரெசீவ் பண்ண தயாராக இருந்தாலும் இங்கே இருக்கிறது சொல்லாது, சொன்னாலும் அங்கே ரெசீவ் பண்ணாது. இதுதான். இதுக்கெல்லாம் என்ன லாஜிக் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். இதுக்கு எதாவது லாஜிக் சொல்ல முடியுமா? சுவாமி தைப்பூசம் 2016 வெளில வந்தாங்களே, அதுக்கு லாஜிக் சொல்ல முடியுமா? எளிமையாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். எத்தனை கோடி மக்கள் பூஜை பண்ணுறாங்க. ஆஞ்சநேயர் முதல் நெஞ்சை கிழிச்சு காட்டினார். புள்ள ராம சீதை தரிசனம் எல்லாருக்கும் தானும் தரிசனம் பண்ணார், மற்றவங்களும் காண்பித்தார். இங்கே எல்லாருக்கும் முருகப்பெருமான் வந்து காமிச்சாரா இல்லையா? கம்பத்திலேனார்னு அண்ணாமலையார் வாசலில் ஒரு கோவில் இருக்குது. ஒரு இந்த எப்படி மகாவிஷ்ணு நரசிம்மரா இந்த தூணில் இருப்பான துரும்புலையும் இருப்பான், பக்தனுக்காக வெளிப்படுவான்னு சொல்லும் போது வெளிப்படுறாரு. அப்படி முருகப்பெருமான் அந்த கம்பத்தில் வெளிப்பட்டார். பேரே கம்பத்து இளையனார் முருகப்பெருமானுடைய பேர். 10 ஆண்டுகள் கடந்தும் 10 ஆண்டுகள் கூட இல்லை, 6வது ஆண்டுலேயே ஆரம்பித்த 6வது ஆண்டுலேயே வெளியில் வந்துட்டாங்க சுவாமி. 2016 தானேப்பா, 18 நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. அவன் வர சொன்னா நெஞ்சில் வந்து எல்லாருக்கும் நான் தான் நீ தான் நான் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்கிறார்? நான் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். அதான் அர்த்தம். அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களும் பார்க்கலையா? அந்த ஃபோட்டோ இப்போ கிளாஸ் முடிஞ்சு எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுப்பா. உங்கள் பகுத்தறிவு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் சாதாரணமாக தெரியாமல் அறியாமல் இருக்கீங்க. யார் யாருக்கு தெரியும் சுவாமி வந்தது? 1 2 எல்லோரும் இது 2 பேருக்கு தான் எனக்கு தெரியாது. நீ பார்த்துட்டியம்மா அந்த ஃபோட்டோவை? ஒத்துக்கிறியா? சாமியா இல்லை வேற பூதமா? முருகப்பெருமானா இல்லை வேற யாரா? முருகப்பெருமான். பார்த்தோன்னே முருகப்பெருமான்னு சொல்லிவிடு. அப்போ இந்த மனசால் பிடிக்க முடியாது, வேதத்தால் பிடிக்க முடியாது, தேவர்களால் பிடிக்க முடியாது, அறிவால் பிடிக்க முடியாது, லாஜிக்கில் பிடிக்க முடியாதுன்னு அத்தனை தனிப்பொருள். அது அத்தனை சிறப்பு வாய்ந்தது. அது அதை வர்ணிக்கவே முடியாது, அதை நீ சொல்லவே முடியாது, எந்த லட்சணமும் சொல்ல முடியாது. பரம்பொருளுக்கு எந்த லட்சணமும் நீ சொல்ல முடியாது. நம்ம ரிலேட்டடாக என்ன சொல்கிறோம்னா, அன்பாக இருப்பார், அமைதியாக இருப்பார், ஆனந்தம். சச்சிதானந்தங்கிறது ரிலேட்டிவ் தான். எக்ஸாக்ட்லாம் ரிஷிகள் கடைசியாக எல்லா சாஸ்திரங்களை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த 3 நம்ம 11,000 மந்திரம் சொல்கிறோம், அவங்க கோடிக்கணக்கான மந்திரங்களை பார்த்துட்டு கடைசி வார்த்தையாக இந்த 3 வார்த்தையை எடுத்தாங்க. இறைவன் அன்பு, இறைவன் அமைதி, இறைவன் ஆனந்தங்கிறத அவங்க ஊர்ஜிதப்படுத்தினாங்க, ஃபைனல் பண்ணாங்க. அவங்க பண்ணி எத்தனையோ கோடி வருஷமாச்சு, அதுதான் இன்றைக்கி நிலைக்குது. இன்னும் நம்ம அவருக்குள்ளே போனால் இன்னும் எத்தனை விசேஷம்லாம் இருக்கோ. சொன்ன என்னால் பேசவே முடியாது. ஒரு க்ஷணம் நினச்சேன்னா இப்போ ஞானமாக பேசிகிட்டு இருக்கேன், பட்டும் படாமல் பேசிகிட்டு இருக்கேன். பக்தியாக பேசுனேன்னா அவ்வளோதான். அதனால் அனுபூதி செய்தவன் சொன்னால் கூட உனக்கு
உள்ளே நுழையாது, கத்தியை பிடிக்க முடியாது. நாஸ்திய அணியான், ரொம்ப நுட்பமானவர். தர்க்கியம் அதர்க்கியம், இது தர்க்கத்தினாலேயும் அவரை பிடிக்க முடியாதப்பா. அவங்கெல்லாம் அங்கேயே நின்றுடுவாங்க. அதில் ஒரு சுவை இருக்கும். இந்த வெட்டிக்காதை பேசினா ஒரு சுவை இருக்குமா இருக்காது? டீக்கடை பெஞ்சில் பேசி காலையில் சாயந்தரம் வரைக்கும் பேசலாம். அந்த பேப்பரில் இருக்கிற எல்லா பேப்பரையும் மேட்டரையும் பற்றி பேசுவான். 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சுவை இருக்கா இல்லையா? தமிழன் பேசாமல் இருந்தால் செத்து போயிடுவானே எவனோ ஒருத்தஞ்சோம். அது என்ன பெருமைக்குரிய விஷயமா? வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம், உள்ளே போகலன்னு அர்த்தம், வெளியில் நிற்கிது தெருவில் நிற்கிதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பெருமையாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு டெஃபனேஷன் வேறு. அவன் ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டான், நீங்கள் பேசாதீங்கடான்னு அர்த்தம். அதுக்கு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்கடான்னு அர்த்தம். அப்படி சொன்னால் நெகட்டிவாக சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும்ன்ட்டு இப்படி சொல்லிட்டான், போட்டான். இந்த இந்த பிரமாணம், அந்த பிரமாணம், இந்த பிரமாணம், அந்த தர்க்கம், இந்த தர்க்கம், இதுக்கெல்லாம் அவர் வசப்பட மாட்டார். இப்போ தான் இந்த இடத்துல தான் நாசிகர்களுக்கு என்ன வந்துடும்னா, நாசிகர்களுக்கு கோபம் வரும் ஒன்று. அப்போ எப்படிதான் இருக்கான் அவன் அப்படின்னு கேட்பான். அப்போ அவன் இல்லை அப்படி தான் சொல்லுவான். இப்போ சயின்டிஸ்ட்டு ஒரு எல்லைக்கு போய் தரிசனம் ஆக மாட்டுது, அனுபூதி ஆக மாட்டுது. இவன் தேடின மெட்டீரியல் அவர் கொடுத்துட்றாரு, அதுக்கு உழைப்புக்கு ஊதியத்தை கொடுத்துட்றாரு. கண்டுபிடிச்ச, டிஸ்கவரி பண்ண, இன்வென்ஷன் பண்ண, ஏதோ ஒன்று பண்ண எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. பேர் புகழ், என்னது நோபல் பரிசு எல்லாம் கொடுத்துட்றாரு. ஆனால் அனுபூதியை கொடுக்கறதில்ல. அனுமதி கொடுக்கறதில்ல. பக்தன் ஒன்றுமே செய்ய மாட்டான், அவன் அப்படியே நினச்சிட்டு இருப்பான். அவனுக்கு எல்லாத்தையும் வாசலில் போய் நிற்கிறாரு. பிரமாணம், அனுப்பிரமாணம், தர்க்கம் இதெல்லாம் விட்டுடுப்பா. வஸ்துவை இதுதான் என சுட்டி காட்ட முடியாது. வஸ்துங்கிறது பரம்பொருள். ஒக்காரும் இக்காரும் இல்லைங்கிறதுனால உதாரணம் சொல்ல முடியாது பரம்பொருளுக்கு. அனுபூதியை விவரிக்கவும் முடியாது. அன்பை விவரிக்க முடியுமா? அமைதியை விவரிக்க முடியுமா? ஆனந்தத்தை விவரிக்க முடியுமா? சரி, இப்போ மகா வாக்கியம் வருது. இவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கிறத ஒரு குரு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிடுறாரு, சித்தியை கொடுத்துட்றாரு. எப்படி அது? அதான் ஈஸ்வர கிருப்பா. ஈஸ்வர கிருப்பா வேறு ஒன்றும் இல்லை. யாரை செலக்ட் பண்ணுறாரோ, நீங்கள் இறைவனை செலக்ட் பண்ணல, நீங்கள் முக்தியை செலக்ட் பண்ணல, முக்தி உங்களை செலக்ட் பண்ணிடுச்சு. ஈஸ்வரன் உங்களை செலக்ட் பண்ணிட்டார். இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து தூக்கு மேலே உயர்த்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த ஜகத்தில் வசீகரிக்கக்கூடிய 1000 விஷயங்கள் இருக்கும்போது, இனிமேல் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல இவரை பார்க்கலான்னு நினச்சிங்கல்ல, எப்படியோ அதை நினச்சிக்கலாம் இல்லையா? அந்த நினைவுக்கு பதில் கொடுக்குற. அது மாதிரி யாரும் நினைக்கிறதில்ல. யாரெல்லாம் மற்றவற்றை 1000 விஷயங்கள் வசீகரிக்கிறதுக்கு இருக்குது, அதை விட்டுட்டு அதை விட மேலான ஒன்று இருக்குது, நிரந்தரமானது, சாஸ்வதமானது, ஊர்தவகதி, பிரம்மம், அந்த ஆனந்தத்தை தான் இனிமேல் நம்ம பருகணும் அப்படின்னு ஒரு சிந்தனை ஓடுனுச்சில்ல. அப்படி நீங்கள் சிந்தனை முடிவெடுத்தீங்க. அந்த முடிவும் அவர் தான், அந்த முடிவை கொடுத்ததும் அவர் தான். அதுக்கான வழிவகைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போது அதுதான் ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். வீடுனா என்ன? முக்தி தானே வீடு. இப்போ 108 படிக்கட்டு சொன்னேன்ல, ஒரு வீடு கடைக்கால நீங்கள் வீடு கட்டணும்னு முடிவு எடுத்ததுலேருந்து, அதுக்கு பணம் ரெடி பண்ணுறதுலேருந்து, இன்ஜினியர் ரெடி பண்ணுறது, பிளான் அப்ரூவல், அது இது இப்படியே போயிட்டே வரும்போது 100 படிக்கட்டு எப்படி டிசிஷன் எடுத்து பூர்த்தி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அவர் கட்டிக்கிட்டு இருக்கார். இப்போது சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமான் முக்தி சூத்திரத்தை பேரே வந்துடுத்து பாருங்கள். முக்தி சூத்திரத்தை டிசைன் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போது. முக்தி சூத்திரம்னா இப்போ ஒரு டைட்டிலாக பேச போகிறோம். அப்போ அதான் அர்த்தம். அது ரொம்ப எளிமையானதாக இருக்கும், இன்னும் எளிமையானதாக இருக்கும். இதெல்லாம் பேசினா தான் அது உங்களுக்கு புரியும். இப்போ இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அனுபூதி பெற்றவர். யார்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க? அவரே குரு. அவர் இப்போ வரப்போகிறார். ஏஷாம் தர்க்கேன்னு
மதிராபணியாக, இதனை தர்க்க புத்தியால் பெற முடியாது, அடைய முடியாதுன்னு சொல்லும்போது இதுக்கு என்னதான் வழி? இவ்வளோ கடினமான விஷயமே இருக்கே இது. அவனை கடினமான விஷயம் இல்லை. புரோக்தான் ஏனைவ சுஞானாய, குருவால் மட்டுமே அறியப்பட முடியும், குருவால் மட்டுமே அனுபூதி செய்ய முடியும். சுஞான, ஞான ஞானம் பெறுவது, சுஞான சுனா சுகமான ஞானத்தை, விசேஷமான ஞானத்தை அறிய முடியணும்னா புரோக்தா கூறுறாங்கல்ல, சொல்கிறாங்களே, எடுத்து சொல்ல புரோக்தா புரோக்த, குருவால் மட்டுமே அனுபூதி தர முடியும். இது எழுதிங்க, இது மகா வாக்கியம். புரோக்தான் ஏனைவ, புரோக்தான்னு சொல்லலை, புரோக்தான ஏனைவ, புரோக்தான் ஏனைவ, குருவால் மட்டுமே சுஞானாய அறியப்படக்கூடியது, அறியப்பட வேண்டியது, அறியப்பட முடியும். குரு புரோக்தான், புரோக்தான் ஏனைவ சுஞானா சுஞானாய, சுஞானாய, ஞானாயனா ஞானத்தை பெறுவது, சுஞானாயனா இறைஞானத்தை பெறுவது. யாரால்? இவரால் மட்டும்தான். எவரால்? யார் உனக்கு உபதேசிக்கிறாரோ அவரால். யார் பேசுகிறாரோ, யார் வக்தாவோ புரோவக்தாவோ அந்த புரோக்தானால தான் இந்த விஷயத்தை நீ அறிய முடியுமோ. அப்போ குருவுக்கு தனித்துவம். புரோக்தான் ஏனைவ, நல்ல ஞாபகம், புரோக்தான் ஏனைவ சுஞானாய, சு தனியாக பிரித்தே சொல்லுங்கள், அப்போ தான் ஞானாய ஞாபகம் உங்களுக்கு தெரியும். சுஞானாய, சுஞானாய அறியப்பட முடியும், அறிய முடியும். புரோக்தான் ஏனைவ சுஞானாய பிரேஷ்டம், ஏ பிரியமானவனே, இஷ்டமானவனே. எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? 7:30க்கு ஆரம்பித்தோம். பிரேஷ்ட யாம் த்வம் ஆபக ஸ்ருத்திய திருத்தி பதாக பதாசி. நீ இந்த விஷயத்தில் சத்தியத்தை அறியக்கூடிய விஷயத்தில் திருத்தி ரொம்ப ஸ்திரமாக இருக்கிற. நீ மெய்ப்பொருள் அறிவதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, திருப்தியாக இருக்க, உறுதியாக இருக்கிற. அதனால் அதை காமிச்சிட்ட, பேசிட்ட, சொல்லிட்ட. நீ மெய்ப்பொருள் அறிவதில் உறுதியானவன் என்பதை நிரூபணம் செய்துட்ட. துவான் தனோம் பூயான் நச்சிகேத்த பிரஷ்டக, ஒன்றை மாதிரி தான்ப்பா எனக்கு சிஷ்யன் முமுக்ஷு நாங்கள் எதிர்பார்க்குறேன். சொல்லிக் கொடுக்கணும்னா ஒன்றை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், உன்னை மாதிரி உள்ளவங்களை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அந்த 69வது மந்திரம். இதில் என்னது? புரோக்தான் ஏ நைவ, குருவால் மட்டுமே அறியப்படக்கூடியது, அறிவிக்கப்படக்கூடியது. சுஞானாய அறியப்பட வேண்டியது, அறியணும், அறியப்பட வேண்டும். अच्छा, कामशाप्ति जगतः प्रतिष्ठा कृत्तारान् अनन्त्यं भयस्य पारं स्तोम महद् उरुगायं प्रतिष्ठां दृष्ट्वा धृत्या धीरो नचिकेतो स्त्राक्षी. இப்போ காமசாப்தி, இந்த இன்பத்துக்கான எல்லாத்தையும் வச்சிருக்கக்கூடிய ஜகத்தையும் அதுக்கான எல்லா வரத்தையும் உனக்கு நான் கொடுக்க தயாராக இருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து காமிச்சேன். காமசாப்தி ஜகத்தக, இன்பத்திற்கு உலக புகழ் பெற்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சொர்க்கம். இந்த ஜகத்து, இந்த ஜகத்தும் இந்த சொர்க்கமும் இந்த லோகமும் ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதே இந்த இன்பந்தான். அதையே உனக்கு நான் காமிக்கிறேன். கிரத்தார் அனந்தியம், இது எல்லையற்ற யாகம் தபம், அதனுடைய விளைவாக தான் இந்த சொர்க்கமே கிடைக்கும்.
சொர்க்கத்துக்காக தபஸ் பண்ணிகிட்ருப்பான். இப்போ நம்ம தபஸ் பண்ணுறோம்ல, பொய்யில் தபஸ் பண்ணுறோம்னா சொர்க்கத்துக்கு தான் இது அல்டிமேட்டு. கடைசியாக நமக்கு என்னன்னா மேலான வாழ்க்கை வேணும்னு கேட்போம். மேலான வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், மனைவி இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும், உற்றார் உறவினர்லாம் இருக்கணும், இதான் மேலான வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கோம். அன்பாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணுங்கிறது அது எங்கேயுமே வரமாட்டேங்குது. இதெல்லாம் இருந்தால் அன்பாக இருக்கலாம்னு நினைக்கிற, ஆனால் அதில் இருக்காதுங்கிறது உண்மை, சத்தியம். ஏன்னா அது ஜகத்து தத்துவம், தோன்றும் நிற்கும் மறையும். ஜீவித்தம் சர்வம் சர்வம் ஜீவித்தம் அல்பமேவ. இந்த அறிவுலாம் அடிப்படையாக இருக்கணும். நீங்கள் மெய்ப்பொருளை அறியத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டீங்க. மோகத்தில் தான் நீங்கள் இருக்கணும். நான் நெகட்டிவாக இருக்குது, 1000 வருஷம் நான் 2000 வருஷம் நான் இருக்க போகிறேன், அப்படி தானே நீங்கள் இருக்கீங்க. எப்போ எது வேணாலும் நடக்கும்னு அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, இன்னும் நெகட்டிவாக சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. எப்போ நீ அது தெரியலைன்னா நீ மோகத்தில் இருக்கேன்னு அர்த்தம், மயக்கத்தில் இருக்கேன்னு அர்த்தம். எப்போ எது வேணாலும் நடக்கும்னு சொல்லியாச்சே. நடக்காதுங்கிறது கேரண்டி இல்லை, நடக்குங்கிறது கேரண்டி இருக்குது. சொல்கிறது புரியுதா? அப்போ கொடுத்துருக்கிற வாழ்க்கையை மிகச்சரியாக பயன்படுத்திக்கணும், வீணடிக்கூடாது. இது புரியுதா? அதனால தான் பிறவி அரிதுன்னு சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ மோகத்தில் இருந்துக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நடத்தணுங்கிற, அப்படிலாம் நடக்காது. அப்படி முயற்சி பண்ணவங்கெல்லாம் அகங்காரத்தை வச்சு செஞ்சு அகங்காரத்தை உடச்சி துவம்சமாயிடும். இப்போ தன்னை ஒரு நடைப்பிணமாக நான் இருக்கேன், என் சிந்தனை என் செயல் எல்லாம் போய்விட்டது, நான் இறந்து விட்டேன், நான் இப்பொழுது சாப்பிடுகிறேன், தூங்குகிறேன், போகிறேன், வருகிறேன், இதுதான் வாழ்க்கையாக நினைக்கிறேன். இருக்காங்களா இல்லையா? பல பேர் இருக்கான். ஏன்னா அவன் நினச்சது ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா தகுதி இல்லை, பூர்வ புண்ணியம் இல்லை, தபஸ் இல்லை, ஆசை மட்டும் இருக்குது. ஆசை மட்டும் எப்பயுமே இருக்கட்டும், நீ தபஸே பண்ண மாட்ட, அதனால் உனக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கு. மெய்ப்பொருளை ஏற்றுக்க மாட்டோம், பொய்ப்பொருளை நம்ம அப்படியே கட்டியமாக பிடிச்சி பாதுகாத்துட்ருக்கோம். மோகத்தில் தான் வசிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி தான் இந்த உலகமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் இஷ்டப்படி தான் இந்த குடும்பமே நடக்கணும், வாழ்க்கையாக நடக்கணும், சம்பாத்தியம் வரணும், நான் சொன்னதெல்லாம் நடக்கணும். நீ என்ன ராணியா ராஜாவா? நீ ஒரு கூஜி தானே யதார்த்தம். இப்போ இங்கே என்னாச்சு? இவ்வளவு தபம் பண்ணுனா நீ மேலான வாழ்க்கை சொர்க்கம் நீ நினச்சின்னு இருக்க. அந்த காலத்துலனா சொர்க்கம் இதுவே முதல்ல தெரியாது, சொரூபத்துக்குள்ளே போகலாங்கிறதே தெரியாது. இதுவே பெரிய அதிசயம். பெரிய பெரிய மகானுபாவுகள்லாம் கிட்டக்கே நெருங்க முடியல. இந்த காது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த காது வரைக்கும் பேசுகிறான். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. மெய்ப்பொருள் இல்லை, பேச்சு நிறையா இருக்குது, உதாரணங்கள் நிறையா இருக்குது. மெய்ப்பொருள் இல்லை. ஏன்னா அவங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே தேரா இல்லை. ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு கருப்பாக இருக்குங்கிறது. எல்லாருக்குமே சொர்க்கம்தான், எல்லாருக்குமே என்னது டார்கெட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் சம்சாரம் என்ன அவனுக்கு டார்கெட்டு? இப்போ இந்த சம்சாரத்தில் இருக்கான், 30 வருஷம்தான் வாழ போகிறான், அதுவும் அவனுக்கு தெரியாது. அதுக்குள்ளே இந்த அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணி காரு பங்களா வீடு வாசலோடு இருந்து எல்லா கடமையும் பண்ணிவிட்டேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு அப்படி போகிறான்னா அவன். அவருடைய கடைசியிலே என்னது கடமைகளை முடித்தாலே அவனுக்கு அப்படி தானே நினைக்கிறான். அது மேலான வாழ்க்கையா? கடமை செய்யணும், அது உத்தமமான குறிக்கோள். கடமை தவறவே கூடாது, கடமை நீ செய்யணும். அதுக்காக தான் வந்திருக்க இங்கே, அதில் தப்பிக்கவும் முடியாது. நீ அதை கடந்து இறைஸ்வரூபத்துக்கு ஆக முடியும்னு எந்த நாட்டில் கல்ச்சரில் இருக்குது சொல்லுங்கள், சாஸ்திரத்தில் இருக்குது சொல்லுங்கள். எந்த கல்ச்சரில் இருக்குது, எந்த நாட்டில் இந்த மாதிரி நீயும் ஈஸ்வரனும் ஒன்று, நீ அவரோட நினச்சா அவரோட 2 கலந்து அவர் சொரூபமாக வாழ முடியும்னு யார் சொல்ல முடியும்? நம்ம அதனால தான் உலகத்தில் பாரதம் ஒரு ஞானத்துக்கு சிகரத்தில் இருக்குது. அதான் உலகை ஆளும் அறிவு இங்கே இருக்குதுன்னு சொன்னது அதான். அடியே நான் அதை உணர்ந்து தான் சொன்னேன்.
உலகையாலும் இறையாட்சி செய்யக்கூடிய வல்லமை பாரத மண்ணுக்கு இருக்கு, இந்தியனுக்கு இருக்கு, எஸ்பெஷலி தமிழனுக்கு இருக்கு. பிரம்மஞானம் இல்லாமல் இருக்கான் அவனுடைய ஆற்றலும் அறிவும் எக்கச்சக்கமாக இருக்குது. பிரம்மஞானம் சேர்ந்துச்சுன்னா இறையாட்சி பண்ணுவான். பிரம்மஞானம் நான் அடைஞ்சி நான் கெட்டு போயிட்டேனே அவனா இருக்கானா, தப்பான ஆட்சி பண்ணன்னு இருக்கானா, இருக்க மாட்டான். அகங்காரம் இருக்குமா, நெகட்டிவ் ஒன்று இருக்காது, ஒன்று கூட நெகட்டிவ் இருக்காது. அதனால் நீங்கள் பிரம்மஞானத்தை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுங்க, முரசு கொட்டுங்க, விசில் அடிங்க. என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்கிறேன். கையை காட்டுங்க. 5 கையை காமிச்சாலும் சரி, 2 கையை காட்டினாலும், 2 விரலை காட்டினாலும் சரி, 5 விரலை காட்டினாலும் சரி, 1 விரலை காட்டினாலும் சரி, என்னாவது பண்ணி எப்படியாவது இந்த பிரம்மஞானத்தை மக்களுக்கு கொண்டு சேருங்க. நம்ம சிம்பல் இது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஒன்று தான் இருக்கிறது, அத்வைதம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால் இதான் மேலான வாழ்க்கை நினச்சிருக்கான். எல்லா தபஸும் எதுக்குன்னா நான் பணம் சம்பாதிக்கணும். இப்போ வாங்குகிற 2 லட்சம் எனக்கு பத்தாது, உனக்கு 20 லட்ச ரூபா வர மாதிரி கொஞ்சம் கடவுள் இருக்குது, அறிவு இருக்குது, ஒரு புள்ளி இருக்குது, அது தொட்டினா வந்துடும், நீ தொட தான் போகிற. அதுக்கு இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். உனக்கு குறிக்கோள் ஒழுங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராஜெக்ட் வச்சுருக்கியா, ரீசன் சொல்லு, உனக்கு ஏன் அவ்வளோ பணம் வேணும் சொல்லு, பிளான் இருக்குப்பா அப்படின்னு உடனே கொடுக்கணும். பிரபஞ்சத்தினுடைய இதான் கேள்வி. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்கள் அப்பா கிட்ட நீ என்ன கேட்டியோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாரோ அதெல்லாம் பிரபஞ்சம் கேட்கும். இப்போ 1 கோடி சிஷ்யர்கள் குருவாகிறது அவசியமா இல்லையா அந்த சமுதாயத்துக்கு? அவசியம், முடிஞ்சு போச்சு. அதனால் எனக்கு ஒரு வேலையும் இல்லை, நான் தான் செய்ய வேண்டியது இருக்கா, ஒன்றும் கிடையாது. டெய்லி வந்து ஒரு ஆடியோ போடணும், அதுதான் என் வேலை. இப்போ என்ன சொல்ல, இவ்வளவு காமத்தை காமிச்சு, இவ்வளவு ஜெகத்தை காமிச்சு, அதுக்கு இந்த உலகத்துக்கு ஆதாரமான இன்பத்தை காமிச்சு, இதெல்லாம் சொர்க்கமேவே இருந்தாலும் அது எல்லையற்ற யாகம் தபம், அதனுடைய விளைவு தான் இந்த எல்லையற்ற சுகத்தை தேடுற சொர்க்கம். மது மாது சூது தான் தேடுவாங்க. இது மேலான வாழ்க்கையா? கடமையெல்லாம் பண்ணிட்டாரு, இனிமேல் நான் மது மாது சூதில் இருக்கேன். ராஜாக்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவான். கடமையெல்லாம் பண்ணிட்ட பிற்பாடு ஒரு நாட்டை வெண்டுட்டான்னு அப்புறமா மது மாது சூது, யார் எங்கே டான்ஸ் பண்ணு, யார் எங்கே மல்யுத்தம் பண்ணு, 2 பேர் குட்டிக்காரணம் போடு, மேஜிக் செய்து காட்டு சொல்கிறானா. அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்தது. அப்படி நீ அதனுடைய விளைவில் இதையெல்லாம் கடந்துட்ட, நீ இத்தனை ஆசைகள் இதெல்லாம் கடந்துட்ட, பயசிய பாரம், இந்த பயங்கிறது இல்லாமல் போயிட்ட. ஸ்தோமம் மகத்து உருகாயம் பிரதிஷ்டாம் திருஷ்டுவா திருத்தியா தீரோ, இத்தனை விஷயங்கள் புகழத்தக்கது, பெரியது, உருகாயம் நீண்ட பலன் தரக்கூடியது, மதிக்கத்தக்கது. இதை சொர்க்கத்தை பற்றி விவரிக்குது, சொர்க்கத்தை பற்றி ஒரு விவரணம் பண்ணுது, ஒரு வர்ணனை பண்ணுது. இத்தனை பெரிய விஷயத்தை நீ பார்த்தும் அறிந்தும் புரிந்தும் வேண்டாம் என்று பார்த்தும் திருஷ்டுவா பார்த்தும் திருத்தியா உறுதியாய் என்ன பண்ண, திராட்சி விட்டு விலகினாய். இத்தனை உனக்கு ஆசைகளை காமிச்சும், இத்தனை விளைவுகள், இத்தனை தபம், இவ்வளோ யாகம் பண்ணணும், இவ்வளோ தபம் பண்ணணும் சொர்க்கத்தை அடையிறதுக்கு. இப்போ பண்ணிட்டு கிடக்கிறானா இல்லையா சம்சாரி? நைட்டு பகல் தூங்காமல் இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், என்ன பண்ணுறான்? அப்படிலாம் பண்ணுற விஷயம் இல்லைப்பா. அது சொன்னேன்ல, அந்த போர்டை, எலக்ட்ரிசிட்டி போர்டை ஸ்மூத்தாக ஃபிக்ஸ் பண்ணுற அறிவை வச்சுக்கிட்டு அதோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். நேற்று ஐயப்பன் வந்து அதை ரெனியூவல் பண்ணிட்டான். இந்த போர்டு தானே நீங்கள் சொன்னது, இந்த போர்டை எலக்ட்ரிசிட்டி போர்டை 4 பாயிண்ட்டை போர்டை வச்சு ஹோல்ட் பண்ணியிருந்தால் அது கரெக்டாக போய் கரெக்டான லொக்கேஷனில் அது புள்ளி பண்ணியிருக்கோம்.
போர்டை வச்சுக்கிட்டு அனுமானத்தில் புள்ளி வச்சுட்டு அங்கே ஓட்டையை போட்டுட்டு போர்டை தனியாக வச்சு அங்கே ஓட்டையை போட்டு கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணுறான். நடந்துச்சு. 3 ஓகே ஆச்சு, 1 ஓகே ஆகுது. அதுக்கு மண்ணை கட்டிகிட்டு இருக்கான். இதை அடிக்கிறான், இதை அடிக்கிறான், அடிக்கிறான். 3/4 மணி நேரம் அடிச்சிருக்கான். 3/4 மணி நேரம் கழித்து தான் சொன்னேன், ஏன்பா இது ஸ்மூத்தாக பண்ண வேண்டிய விஷயத்த யதார்த்தமான விஷயம். நம்மளும் எல்லாத்துக்கும் மூக்க நுழைக்கூடாதுல்ல. அறிவு இருந்தாலும் மூக்க நுழைக்கூடாது. அவன் ஒரு எக்ஸ்பர்ட்டு, அவன்கிட்ட போய் நம்ம போய் அவன் ஏற்றுண்டான். ஒரு பார்த்தான், ஒரு பார்வை கரெக்டு தான். எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு அப்படி போடுற? அப்படி விஷயம் இல்லை, இதெல்லாம் டெக்னாலஜி. போட்டோம். இத்தனையும் பார்த்து பெரிதுன்னு தெரிஞ்சு, புகழத்தக்கதுன்னு தெரிஞ்சு, பலன் தரக்கூடியதுன்னு தெரிஞ்சு, மக்கள் மதிக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சு, எல்லாத்தையும் பார்த்து அறிந்தும் திராட்சை விட்டாய், விலகினாய், தப்பித்தாய். அதனால் நீ மேலானவன், உன்னை நான் சிஷ்யனாக ஏற்றுக்கிறேன். உபதேசம்லாம் ஆரம்பிக்கிறேன். இப்போ உபதேசம் ஆரம்பிக்க போகிறார். பெரிய உபநிஷத்து இது, கட்ட உபநிஷத்து, பெரிய உபநிஷத்து. அது வரைக்கும் இருக்கட்டும். 70வது மந்திரம். 3 மந்திரம் பேசிக்கோமா. நாளைக்கு மகா வாக்கியம் வருது. 71வது மந்திரத்தில் மகா வாக்கியம் வருது. நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. மறுவாய் மலராய் மணியாய் முடியாய், கருவாய் உயிராய் கலியாய் விதியாய், குருவாய்